அவளை பிடியுங்கள். அங்கே நில். யாராவது முன்னோக்கி வந்தால் நான் இவனை கொன்று விடுவேன். வராதே என்றேன். இன்று எனக்கு அந்த அல்லாஹ் மீது இருந்த நம்பிக்கையே போய்விட்டது. இன்று குற்றமற்றவருக்கு மரண தண்டனையை நிறைவேற்றப் போகிறோம். ரஹீம், ஷேன்ஷா, சற்று நில்லுங்கள். வீரர்கள் ஷெஹனாஸை பின்தொடரட்டும். நீங்கள் சென்று தொடர்மலை காப்பாற்றுங்கள். கிருஷ்ணா, நான் உனது பக்தன். சத்தியத்திற்கு தங்களின் உதவி தேவைப்பட்ட போதெல்லாம் தாங்கள் தோன்றினீர்கள். அன்று திரௌபதியின் மானத்தை காக்க வந்தீர்கள். அந்த காண்டீர்பன் மனம் கலங்கிய போது நீங்கள் வந்தீர்கள். இன்று கூட சத்தியம் ஜெயிக்க தாங்கள் உடன் இருக்க வேண்டும். எனக்காக கேட்கவில்லை, என் ஷெஹன்ஷாவிற்காக கேட்கிறேன். அவரை நீதான் காப்பாற்ற வேண்டும். உன் மீது எனக்கு எவ்வருத்தமும் இல்லை. ஏனென்றால் என் கடமைக்காகத்தான் இப்பொழுது உயிர் துறக்கப் போகிறேன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. தயாரா? என்னை மன்னித்து விடு ஊர்மிளா. வாழ்க்கை முழுவதும் உன்னுடன் இருப்பேன் என்று வாக்களித்தேன். ஆனால் பாதியிலேயே உன்னை விட்டு செல்கிறேன். தோடர்மல் அவர்களை உடனே விடுதலை செய்யுங்கள்.
தோடர்மல் அவர்கள் வாளை எடுத்து பாருங்கள். என்னை மன்னித்து விடுங்கள். தோடர்மல் அவர்களே, என்னையும் மன்னித்து விடுங்கள். தாங்கள் மன்னிப்பு கேட்பதற்கு எந்த அவசியம் இல்லை ஜோதா பேகம் அவர்களே. ஒரு பேகம் என்ன செய்ய வேண்டுமோ, ஒரு ஸ்திரீ என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் தாங்கள் செய்திருக்கிறீர்கள். தாங்கள் ஒரு பெண்ணின் மானத்தை மதித்திருக்கிறீர்கள். அவளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டி போராடி இருக்கிறீர்கள். அவளை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தீர்கள். தங்களுக்கு இருக்கும் இந்த உயர்ந்த எண்ணத்தை மற்றவர்கள் தவறாக பயன்படுத்தியதற்கு தாங்கள் என்ன செய்வீர்கள்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது ஒன்றுதான். தங்களுடைய லட்சியமும் தங்கள் கொள்கையும் அது மிகவும் உயர்ந்ததாகும். தாங்கள் இந்த சாம்ராஜ்யத்தின் உயர்ந்த பேகம் ஆவீர்கள். நாங்கள் என்றுமே உங்களை வணங்கி வழிபடுவோம். ஊர்மிளா சரியாக கூறுகிறாள் பேகம் சாய்பா. நடந்தவைக்கு சூழ்நிலைதான் காரணம். ஒருவேளை நான் உங்களிடத்தில் இருந்து ஷயனாஸ் வேறு யார் மீதாவது குற்றத்தை சுமத்தி இருந்தால் அப்போது நானும் அந்நபரை தண்டிப்பதே சரி என்று கருதியிருப்பேன். மாளிகையில் ஷயன்ஷா முன்பும் மந்திரிகள் முன்பும் தைரியமாக நிற்பதற்கு ஒரு பேகம் உள்ளார் என்பதை எண்ணி பெருமை கொள்கிறேன். நீங்கள் வணங்கப்பட வேண்டியவர்கள். சமயம் வந்துவிட்டது எனது ஆருயிரே. எனக்கு மட்டுமே உரிமை உள்ள ஒன்றை அடைவதற்கு நேரம் வந்துவிட்டது. எனக்கு மட்டுமே உரிமையானது. இரண்டாம் நிக்கா செய்து கொண்டதற்கு தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். என்ன செய்வது? இந்த போரில் வெல்வதற்கு எனக்கு வேறு வழி இல்லையே. இது மிகவும் சரியானதுதான். ஏனென்றால் உங்களது இரண்டாவது மனைவி ஹமிதா பேகமையும் அவரது செல்ல மகனையும் முகலாய அரியணையில் பார்த்து பார்த்து வெறுத்து அலுத்து விட்டது. அதிகார போதையால் அனைத்தையும் மறந்து விட்டீர்கள் மகா சோச்சக் பேகம். நாம் அனைவருமே பாட்ஷா ஹுமாயூனின் பேகமாவோம். அரியணை பாட்ஷாவுக்கு மட்டுமே உரியதாகும், வேறு யாருக்கும் அல்ல. நிச்சயமாக நமது இருவரின் சிந்தனைகளும் வேறுதான். இந்த அரியணையில் அமர நான் விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் எனது கணவரான ஹுமாயூன் பாஷாவிற்கு இந்த ஆக்ரா மட்டுமல்ல, டெல்லி, வங்காளம், பஞ்சாப், சிந்து, காபுல் போன்ற பல இடங்கள் உள்ளன. இவற்றில் ஏதேனும் ஒரு பிராந்தியத்தில் நான் ஏன் அமரக்கூடாது? தங்களுக்கு தெரியாதா? சாந்த் பேகத்தின் மகள் நிகாருக்கு ஒரு இடத்தை தருவதாக பாட்ஷா வாக்களித்தார். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு இடம் வேண்டாமா? உலகத்தின் அதிக விஷயங்களை அதிகார கண்ணோட்டத்தில் தான் பார்க்கிறீர்கள். அதில் என்ன சந்தேகம்? அதிகாரம் உள்ளவர்களிடம்தான் அனைவரும் பணிந்து போவார்கள். நீ என்னை மதிக்கவில்லை, அது ஏன்? இந்த சாம்ராஜ்யத்திற்கு வாரிசு பெற்றுத்தரப்போகும் மமதையில் தானே இருக்கிறாய். இந்த ராஜ்யத்தின் ராஜமாதாவாக ஆகப் போகிற எண்ணத்தில் தானே இருக்கிறாய். ஆனால் நான் ஒரு சாதாரண பேகம். வெறும் பேகமாக இருந்து இறக்க எனக்கு விருப்பமில்லை. ஜலால் மூத்தவனாக இருப்பது அந்த அல்லாஹ் தீர்மானித்த ஒரு முடிவாகும். யார் மூத்தவரோ அவர்தான் ஷகன்ஷாவாக இருக்க முடியும். அதுதான் எங்க சட்டம். இப்பொழுது சரியான சமயம் வந்துவிட்டது ஹமிதா பேகம். இந்த காவல் என்னிடம்தான் உள்ளது. இப்பொழுது ஆக்ராவை கைப்பற்ற எனது சேனைகள் புறப்பட்டு விட்டன. விரைவிலேயே நீங்கள் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மாளிகை நீங்கள் வாழ முடியாத அளவிற்கு சிறைச்சாலையாக போகிறது. சட்டம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஹமிதா பேகம். ஆனால் காலத்தை தன்வசப்படுத்திக் கொள்ளும் திறமை உள்ளவன் இறுதியில் இவ்வுலகை ஆழ்வான் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். என்னால் நம்பவே முடியவில்லை. பகவான் ஏன் இவ்வாறு விபரீத விளையாட்டு விளையாடுகிறார்? ஜோதா பேகம், நான் நிகாரை தேடி செல்கிறேன். அவள் என்னை தவறாக புரிந்து கொண்டாள். அவள் எண்ணி இருக்கிறது தவறு என்று நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். சரியாக கூறுகிறீர்கள். அவளின் பிரமையை விலக்கி அவளுக்கு உண்மையை புரிய வையுங்கள். நானும் தங்களுடன் வருகிறேன். தங்களை தனியாக விட இயலாது. வேண்டாம் தோடர்மல் அவர்களே,
நீங்கள் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறீர்கள். சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஷெகன்ஷா இவ்வளவு சங்கடத்தில் இருக்கும் பொழுது அவரது சேவகன் எப்படி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்க முடியும்? சமீப காலமாக விவாதித்து ஜெயிப்பது மிகவும் கடினமாக உள்ளது. முதலில் ஜோதா பேகம், இப்போது தாங்கள். போகட்டும். ஜோதா பேகம், தாங்கள் மாளிகைக்கு செல்லுங்கள். நாங்கள் நிகாரை தேடுவதற்கு செல்கின்றோம். பிரமாதம் தாயே. தாங்கள் இங்கு அமர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அங்கே தலையெழுத்தையே மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இவ்வளவு கலவரமாக இருக்கிறாய்? என்ன நடந்ததென்று அமைதியாக கூறு. ஒன்று புரிகிறது தாயே. ஜலால் உங்களை தள்ளி வைத்ததால் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியவில்லை. அதகம், நீயே பார்க்கிறாய், நான் மிகவும் முக்கியமான ஒரு வேலையில் மூழ்கி இருக்கிறேன். ஆகையால் நீ கூற வருவதை விரைவாக கூறு. என்னால் நேரத்தை வீணடிக்க முடியாது. கெட்ட நேரம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது தாயே. தோடர்மல் இறக்கவில்லை. ஜலால் அவனை விடுவித்து விட்டார். அதகம், நீ என்ன கூறுகிறாய்? பீரங்கியால் சுட்டு தள்ள வேண்டும் என்று ஜலால் சுயமாக கூறினானே. அதே ஜலால் தான் கட்டளை திரும்ப பெற்று விட்டான். ஷேனாஸ் அல்ல, அவனுடைய மாற்றான் தாய் பிள்ளை நிகார் என்று ஜலாலுக்கு தெரிந்துவிட்டது. தலைப்பாகையில் விஷம் தடவியது அவள்தான் என்று தெரிந்துவிட்டது. தோடர்மல் குற்றமற்றவர் என்றும் தெரிந்துவிட்டது. அனைத்து விஷயமும் தெரிந்துவிட்டது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஷேனாஸ் ஓடிவிட்டாள் என்பது மட்டும் தங்களுக்கு தெரியாது என்று கூறாதீர்கள். குதாவின் மீது ஆணை, நான் என் வேலையில் மூழ்கி இருந்தேன். அதோடு தாசிகளிடம் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்றும் நான் கூறியிருந்தேன். நிகாரை தேட ஜலாலே சுயமாக புறப்பட்டு சென்றிருக்கிறார். யோசித்து பாருங்கள். ஜலாலை நானே கொல்வேன் என்று சொன்ன அந்த ஷேனாஸ் அவளை படை சுற்றி வளைக்கும் பொழுது என்ன செய்வாள்? தாங்கள் கூறுவதை கேட்பாளா? அதகம், நான் நிகாரை பற்றி யோசிக்கவில்லை. இப்போது என்னை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஜலால் அந்த நிகாரை நெருங்கிவிட்டால் பிறகு என்ன ஆகும் என்று யோசிக்கிறேன். நிகாருக்கு நான் உதவி செய்தேன் என்று ஜலாலுக்கு தெரிந்துவிட்டால் பிறகு என்ன ஆகும்? யா அல்லாஹ், ஜலால் என்ன செய்வான் என்று தெரியவில்லை. இப்போது என்ன செய்ய போகிறீர்கள்? என்ன செய்வது? ஜலால் நிகாரை நெருங்கக்கூடாது என்று பிரார்த்திக்கப் போகிறேன். நிகார், எங்கே இருக்கிறாய்? நிகார், எங்கே இருக்கிறாய்? மரியாதையாக வெளியே வா. இப்பொழுது நீ கேட்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஜலால். நான் முகலாய சாம்ராஜ்யத்தின் மீது யுத்தம் நடத்தப் போகிறேன். இவனை கொன்று விடுங்கள்.
ஷெஹன்ஷா உங்களுக்கு ஒன்றுமாகவில்லை. ஆம், ஆனால் நிகார் தப்பித்து விட்டாள். இதில் அதிசயம் என்னவென்றால் அவள் உங்களிடமிருந்து தப்பியதுதான். திடீரென்று அவளுக்கு உதவி செய்ய இவ்வளவு பேர் எங்கிருந்து வந்தார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் கூறுவதும் சரிதான். இவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். ஹர்கா அவர்களே, நீங்கள் நிகாரை பின்தொடர்ந்து செல்ல சில வீரர்களை அனுப்புங்கள். ஆனால் அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவரை நலமோடு பார்க்க விரும்புகிறேன். மீண்டும் தவறான எண்ணம் அவருக்குள் வந்துவிடக் கூடாது. ஆகையால் தற்போது செல்லுங்கள். ஆகட்டும் உசூர், வாருங்கள். உண்மை என்னவென்பது எனக்கு இப்போதும் புரியவில்லை. எதற்காக அவர் என்னை இப்படி தாக்க முயற்சிக்கிறார்? ஏன் இன்று இவர் என் மீது போர் பிரகடனம் செய்தார்? எதற்காக? என்னை பார்த்தால் அவருக்கு இவ்வளவு வெறுப்பு இருக்கின்றது. இது நல்ல ஒரு பொழுதுபோக்கு தான் பேகம் சாய்பா. இந்த பறவைக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஃபாசில் பேக். இது தன் உணவிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. நான் என் உரிமையை நிலைநாட்ட தவிக்கிறேன். என்னவாயிற்று உசூர்? இதுவரை தங்கள் விருப்பப்படிதானே எல்லாம் நடக்கிறது. எதற்காக ஏங்குகிறேனோ அந்த தகவல் வராத வரையில் அதுவரை எனக்கு நிம்மதி கிடைக்காது. ஒருவேளை அது கிட்டவில்லை என்றால் அந்த வெறுப்பில் யாரையாவது கொன்று விடுவேன். இன்னும் எவ்வளவு காலம் நான் காத்திருக்க வேண்டும்? பேகம் சாய்பா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். கூறு, என்ன செய்தி? ஒரு முக்கியமான செய்தி பேகம் சாய்பா. நமது சிப்பாய்களில் ஒரு குழுவினர் நிக்காருக்கு உதவி செய்வதற்காக ஆக்ரா சென்றுள்ளது. பிறகு நமது படைகள் பஞ்சாபை அடையும் தருணத்தில் உள்ளார்கள். மிகவும் அற்புதம். ஃபாசில் பேக், இவனுக்கு நல்ல பரிசளியுங்கள். உத்தரவு பேகம் சாய்பா. மிக விரைவிலேயே பஞ்சாபிலிருந்து டெல்லி, தில்லியிலிருந்து ஆக்ரா அனைத்தும் நம் ஆதிக்கத்தின் கீழ் வந்துவிடும். இளவரசி நிகாரின் மனதில் ஜலாலுக்கு எதிரான எண்ணங்களை நான் விஷமாக விதைத்து விட்டேன். எப்பொழுது அவள் அந்த விஷத்தை ஜலால் மீது செலுத்துவாள் என்பதை நான் பார்க்கப் போகிறேன். வணக்கம் ஷேன்ஷா. நிகார் எப்படி இருக்கிறாள்? நீங்கள் பேசினீர்களா? அவரோடு பேசி அவருக்குள் இருக்கும் தவறான எண்ணங்களை மாற்ற முயற்சி செய்தேன். ஆனால் அது முடியவில்லை. சிறு வயதிலிருந்தே எனக்காக ஒரு அண்ணனும் அக்காவும் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைத்ததுண்டு. நான் அவர்களோடு ஆடி பாடி சந்தோஷமாக விளையாட எண்ணினேன். அதே போல ஒரு அக்கா வந்தார். துரதிருஷ்டவசமாக என்னை எதிரியாக பாவிக்கின்றார். நிகார் எதற்காக என்னை அடியோடு இவ்வளவு தூரம் வெறுக்கின்றார் என்பது எனக்கு புரியவில்லை. ஒருவேளை யாராவது அவரை தங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்களா? இதெல்லாம் நான் செய்த தவறுதான் ஷேன்ஷா. நிகார் யார் என்று முதலிலேயே நான் தெரிந்து கொண்டிருந்தால் இப்போது இந்த நிலைமை வந்திருக்காது. நீங்கள் உங்களை குற்றவாளியாக நினைக்காதீர்கள் ஜோதா பேகம். நீங்கள் சூழ்நிலையால் ஏமாற்றப்பட்டு விட்டீர்கள். தோழமையாளர்களை நான் தவறாக புரிந்து கொண்டது போல்தான் இதுவும் நடந்தது. என்னை நீங்கள் மன்னித்து விடுங்கள் ஷேன்ஷா. என்னால் தான் தங்களுக்கு இவ்வளவு துன்பம் நேர்ந்து விட்டது. நான் முன்பே உங்களுக்கு கூறிவிட்டேன் ஜோதா பேகம். உங்கள் கண்களில் என்னால் கண்ணீரை பார்க்க முடியாது. பல சமயங்களில் ஒவ்வொருவருக்கும் தனக்கென்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அதில் என்ன தவறு உள்ளது? நானும் கூட தவறாக புரிந்து கொண்டேன். நானும் முன்பே புரிந்து கொண்டிருக்க வேண்டும். நான் தோழர்கள் அவர்கள் மீது சந்தேகப்பட்டிருக்கவே கூடாது. மனிதனானவன் தவறு செய்வான், பின்பு அதிலிருந்து கற்றுக்கொள்வான். நாம் ஒருமுறை தவறு செய்தால் மீண்டும் அதே தவறை செய்ய மாட்டோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஜலால், உனக்கு ஒன்றும் ஆகவில்லையே? நான் நன்றாக இருக்கிறேன் தாயே. நிகாரிடம் ஏதாவது பேசினாயா? இல்லை தாயே, அவரோடு என்னால் பேச முடியவில்லை. சாந்த் பேகத்தை தாங்கள்தான் அடைத்து வைத்திருக்கிறீர்கள் என்று நிகார் நினைக்கிறாள். அதனால் அவர் உயிரோடு இருப்பதாக தெரிகிறது. நீங்கள் கூறியது சரிதான் சலிமா பேகம். உடனே அனைத்து அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்துங்கள். அனைவரையும் நான் தர்பாருக்கு அழைத்ததாக சென்று கூறுங்கள்.